கைஸ், நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, கொஞ்சம் மந்த்ஸ்க்கு முன்னாடி வயநாடு லேண்ட்ஸ்லைட் நடந்த சூரல் மலை அப்படின்ற ஏரியா தான் வந்திருக்கோம். ஸோ இப்போது இங்கே சிச்சுவேஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது, ஏதாவது பேக் டு நார்மல் ஆகியிருக்கா அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். கைஸ், நம்ம வயநாடு லேண்ட்ஸ்லைட் நடந்த பிளேஸுக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து கொஞ்சம் வீடெலாம் பார்க்க முடியுது. பட் இது ஆக்சுவலான இம்பேக்ட் பண்ண பிளேஸ் இன்னும் மேபி தூரம் போகணும்னு நினைக்கிறேன். பட் இந்த பிளேஸை பார்த்தாலே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பிகாஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எந்த வீடுக்குமே வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் இல்லை. லைக் மேலே 2 மாடி கட்டின வீட்டெலாம் கூட மேலே பார்க்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம க்யூட்டாக இருக்குது, செம்ம பியூட்டிஃபுல்லான வீடு இது. பட் கிரவுண்ட் ஃப்ளோர் சுத்தமாக க்ளோஸ்டு. அதுவும் லைக் சீலிங் அளவு வர தண்ணி, மண்ணாக இருக்குது இப்போது. ஸோ அவங்களால மேலே கூட போக முடியாது, அந்த மாதிரி தான் இருக்குது. கம்ப்ளீட்டாக டிவாஸ்டேட்டிங் அண்ட் ரொம்ப சேட்னிங்காக இருக்குது. எல்லா வீடுமே அப்படி தான் இருக்குது. பட் எல்லா வீடுமே பியூட்டிஃபுல்லாக கூட ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். இன்னுமே அந்த வீட்டிலலாம் திங்ஸ்லாம் இருக்குது மேலெல்லாம். நாங்கள் ஒரு சில வீட்டில் பார்த்தோம், ஃபோட்டோஸாக இருக்கட்டும், இல்லை டெய்லரிங் மிஷின்ஸாக இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரி கிட்ஸோட ரிலேட்டட் திங்ஸாக இருக்கட்டும், இல்லை ஸ்கூட்டி பார்த்தோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தோம். பட் இட்ஸ் வெரி சேட்னிங் டு see. இங்கே இந்த வீட்டில் எல்லாம் இருந்தவங்க இப்போ இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியல. இட்ஸ் வெரி சேட். லைக் இன்னொருத்தவங்க வீடை பார்க்கவே சேடாக தான் இருக்குது. இதே வந்து நம்ம சொந்த வீடே இப்போலாம் ஆச்சுன்னா அது எந்த அளவுக்கு ஒரு கஷ்டமாக இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஸோ இப்போ தான் பார்த்தோம். பட் ஃபுல்லாக பார்க்க முடியல, அவ்வளோ நிறைய ஸ்பேஸ் இருக்குது. கொஞ்சம் ஸ்பேஸ் தான் பார்த்துருக்கோம். அண்ட் அது வந்து ரொம்ப சேட்டிங்காக இருக்குது, ரொம்ப ரொம்ப ரொம்ப. ஸோ ஐ விஷ் யாருக்குமே இந்த மாதிரி ஒரு நிலைமை வரக்கூடாது. நிறைய பேரோட பேர்லாம் எழுதி போட்டுருக்காங்க. மிஸ்யூ, அர்ஜுன், பிரசாந்த், கார்த்தினி, ப்ளீஸ், இந்த மாதிரி நிறைய பேர்லாம் இருக்குது. ஐ திங்க் தேர் நோ மோர். நிறைய வீட்டில் வந்து பேர்லாம் எழுதி போட்டிருக்காங்க ட்ரெஸ். ஸோ மேபி அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். இதுதான் அவங்க கெட்டின வந்து ஓவர் நைட்லையா இல்லை ரொம்ப கம்மி டியூரேஷன்லேயே வந்து கெட்டின ஒரு பிரிட்ஜு ரெஸ்கியூ பர்பஸ் ஆற்று வந்து க்ராஸ் பண்ணி போகிற மாதிரி. அது இன்னுமே வந்து பீப்புள் அதை டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. வயசு இது இன்னொரு வீட்டில் ஃப்ரண்ட்டில் இருக்கிற கிணறு. ஸோ அதில் தண்ணி இன்னுமே இருக்குது, மோட்டர் கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் மேபி மேலே கேப் எதனா போட்டிருப்பாங்க, அதனால் அதுக்கு எந்த சேதாரம் இல்லை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பிஃபோர் இந்த இன்சிடெண்ட் ரொம்ப க்யூட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் பார்க்குறதுக்கு. செடி தொட்டியெல்லாம் அப்படியே வாடி நிறைய வீட்டில் இந்த மாதிரி இருக்குது. இது அந்த வீடோட என்ட்ரன்ஸ். ஸோ இது ஒரு குட்டி பேபி ஃப்ராக்குமும் குட்டி பேபிஸ் ட்ரெஸ்ஸு தான் நிறைய இருக்குங்களா. கொடுங்க, இல்லைங்க வாங்க. ஸோ இது இந்த வீட்டோட திண்ணை அண்ட் ஹால். கையில் எடுக்கவா? ஏதோ பேபி ஃபோட்டோஸ் இருக்குது. ஆமாம், ஆக்டிவ். அப்படியா? ரொம்ப 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 சேட்னிங். நேம் போர்டு வந்து இப்போ யாரோ ரிமூவ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் அவங்க ஹால். உள்ளே வந்து போகிறதுக்கு இப்போ ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் ரைட். அதனால நான் வந்து வெளியிலேருந்தே காமிக்கிறேன். பட் இட்ஸ் வெரி பீப்புள் போயிருக்காங்க ஆக்சுவலாக. மேபி ரெஸ்கியூ டைம் வந்து போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடு உள்ளே போகலாமா? அது வேறு. ஓகே. ஸோ இதுதாங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ். ஓகே, ஃபில்மை வந்து நம்ம பார்த்தாச்சு. எனக்கு தெரிஞ்சு யாரோ இதில் சேஃபாக வச்சுருக்காங்க. ஸோ ஜஸ்ட் இன் கேஸ் இந்த வீட்டில் யாருன்னா இருக்காங்க அப்படின்னு அவங்க வந்து
போட்டிருக்கோம். கீழே போட்டிருக்காங்களா? அப்படியா? இல்லை யாருன்னா எடுத்து பார்த்தப்போ விழுந்துருக்குமோ? இல்லை நிறைய இருக்குது கீழே. ஓகே, இதில் ஓகே. பட் எனக்கு தெரிஞ்சு யாரோ அதில் வந்து சேஃபாக வச்சுருக்காங்க. ஸோ இதான் அந்த வீடு. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடு இருக்குது. சில வீடை வந்து நம்ம பார்த்தோம், நிறைய வீடை வந்து பார்க்கல. பிகாஸ் இட்ஸ் ரியலி ரியலி ஹார்ட் பிரேக்கிங். இந்த வீடோட ஸ்டெப்ஸ் பாருங்களேன். இந்த வீடை பார்த்தீங்களா? மேலே இருக்க ரூஃப் கம்ப்ளீட்டாக டவுன். ஸோ இது வந்து ரிவருக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது இந்த வீடு. பட் யா, அவ்வளோ டேஞ்சரஸும் கூட. பக்கத்தில் போகலாமா? ஓகே, இட்ஸ் அ பெட்ரூம். ஐ திங்க் இங்கே யாரோ வந்து அவங்களுக்கு தேவையான திங்ஸை மட்டும் எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கைஸ், இப்படி தான் இந்த ஏரியாவே இருக்குது. நம்ம வந்து சில வீடை வந்து வீடியோஸ் எடுத்துருக்கேன், அதை வந்து நான் ஆட் பண்ணுறேன். பட் இன்னும் நிறைய வீடை நாங்கள் போய் கூட பார்க்கல. பிகாஸ் இட்ஸ் வெரி சேட்னிங் டு சி. யா, ஐ ஹோப், சொல்ல முடியல, ஐ ஹோப் தேர் ஆல் சேஃப்னு கூட. பிகாஸ் நமக்கே வந்து பார்த்தா தெரியுது. பட் யா, இட்ஸ் வெரி சேட்னிங். திஸ் இஸ் த ஸ்கூல் கைஸ். கைஸ், இதுதான் ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸ்க்காக அவங்க கட்டின அந்த பிரிட்ஜு. பட் இப்போதைக்கு யாரையுமே அந்த பிரிட்ஜ் தாண்டி அலோவ் பண்ணல. இந்த சூரமலை இந்த பிளேஸ் வர மட்டும்தான் அலௌட். வில்லேஜஸ் மட்டும்தான் அங்கே போகலாம். நம்ம யாருமே வந்து அவுட் சைடர்ஸ் போக முடியாது. ஸோ இதை என்ன பார்த்துட்டு வந்துடலாம், அவ்வளோதான். பட் ஆக்சுவலி இம்பேக்ட் ஆன இடம் அதுதான். இது வந்து கொஞ்சம் மைல்டு, பட் மைல்டே வந்து ரொம்ப கொடுமையாக தான் இருக்குது. ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷாப்ஸ் இருக்குது, கொஞ்சம் ஷாப்ஸ் இல்லை. இந்த ஷாப் வந்து ஆக்சுவலாக உள்ள திங்ஸ் இருக்குது. பட் இவங்க எனக்கு தெரிஞ்ச லேண்ட்ஸ்லைடுக்கு அப்புறம் ஓப்பனே பண்ணல. ஸோ ஆக்சுவலாக பட் உள்ள நிறைய ரேக்லாம் கொஞ்சம் காலியாக இருக்குது, பட் திங்ஸ் இருக்குது. அண்ட் ஒரு சில ஷாப்ஸ் இப்படி இருக்குது.
ஸோ கைஸ் இதுதான் இப்போது இங்கே இருக்கிற சிச்சுவேஷன். இன்றைக்கி வந்து 22nd Feb 2025. இன்றைக்கி இப்படி தான் இருக்குது. இன்னுமே எதுவுமே பேக் டு நார்மலாக ஆகலை. பட் இங்கே இருந்து யாருன்னா சர்வைவ் ஆகியிருக்காங்க அப்படின்னா அவங்க வேறு எதுனா லொக்கேஷனில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே யாருமே இல்லை, எல்லா வீடுமே வந்து டெசர்ட்டடாக தான் இருக்குது. அண்ட் அந்த வீட்டில் இருக்கவும் முடியாது. நிறைய வீடு இருக்குது, பட் நம்ம வந்து கொஞ்சம் வீடு தான் பார்த்துருக்கோம். பிகாஸ் அவ்வளோ பெரிய இம்பேக்ட் இந்த லேண்ட்ஸ்லைட் கொடுத்துருக்கு. இட்ஸ் வெரி சேட்னிங் டு see, பட் அதுதான் ரியாலிட்டி. ஸோ திஸ் இஸ் how it is.